எங்க வீட்டு கல்யாண பொண்ணை காமிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. இவங்க தாங்க எங்க அம்மாவோட அம்மாவை அம்மாயின்னு சொல்லுவாங்க. பேரு பழனி அம்மாள். 100 வயசுலயும் தன்னோட வேலைகளை தானே செஞ்சு பாருங்க, சும்மா இருக்கவே மாட்டாரு. பேரு குப்பண்ணன். இந்த சிலுக்குவாரப்பட்டி சிங்கத்துக்கும் சூர்யா மலைத்து தங்கத்துக்கும் தாங்க கல்யாணம். பொதுவா கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல, அதை இந்த முதியவர்கள் நிஜமாக்கி இருக்காங்கப்பா. எங்க அப்பச்சிக்கு 100வது கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன உடனே ஐயர் சொன்னாரு, அந்த தங்கத்தை அழுங்காம குலுங்காம கூட்டிக்கிட்டு வாங்க, நானே ஃபர்ஸ்ட் டைம் 100வது கல்யாணம் பண்றேன்னு சொன்னாருங்க. அதனாலதான் நாங்க தங்கம்னு சொல்றோம். அப்பச்சி அம்மாயிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி திருக்கடியூர் அமிர்தகண்டேஸ்வரர் அபிராமி தாயார் கோயில் பேரம் பேத்தி எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கிறோங்க. தாத்தா பாட்டிக்கு பேரம் பேத்தி எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டான விஷயம், எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு கிடைச்ச பாகியமா நாங்க நினைக்கிறோம். 100 வயசுலயும் அவரோட வேலைகளை அவரே செஞ்சு பாருங்க, அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிளஸ். அம்மாயும் அப்பச்சும் தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அவங்க சமைச்சு சாப்பிட்றதா அவங்களுக்கு பிடிக்கும். வனிதா துரைராஜ் அப்படின்றவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்கள் 100 வயசு ஆகுது, 100 வயசு கடந்த நிலையில பொதுவா முதியவருக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா 60ஆம் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த முதியவருக்கு 100 வயசு ஆகிருக்கு. 100வது வயசுல இவங்க கல்யாணம் பண்றாங்க. இது பார்க்கும் போதே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கூட இருக்கக்கூடிய பசங்க, பேரம் பேத்திங்க, கொள்ளு பேரம் பேத்திங்க, உறவினர்கள்னு எல்லாரும் சூழ இந்த தம்பதிக்கு ரொம்ப அழகான முறையில திருமணம் பண்ணிருக்காங்க. அண்ட் பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்காங்க, நம்ம கண்ணே பட்டுடும் போல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வயசுலயும் அவங்களுடைய வேலைகளை அவங்களே பாத்துக்கிறாங்களாமா, தனியா தான் வசிச்சுட்டு வராங்களா, அவங்களுக்கு தேவையான சமையல் அவங்க தான் செஞ்சுக்கிறாங்களாமா. இவ்வளவு திடகாத்தமாவும் இந்த வயசுல இவ்வளவு கம்பீரமாவும் இருக்கிறது உண்மையாவே பெரிய வரம் தான். அண்ட் அப்படி இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பாரம்பரிய முறைப்படி இவங்க சமைச்சு சாப்பிடுறதாலதான் இன்னமும் இவங்க இவ்வளவு சக்தியோட இருக்காங்க. அதுவும் வயல்ல இறங்கி இந்த வயசுல வேலை செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் தான். அண்ட் இது அடுத்த தலைமுறையை இன்னும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி தான் இருக்குல்ல. அண்ட் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.